இது வந்து லிவ் வித் த நேச்சர். ஸோ ஃபேன் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு இருக்க ட்ரெண்ட்ல ஏசி ஃபேன் இல்லாமல் யாருமே இருக்க முடியல. ஹப்னு ஒரு கேதரிங் ஏரியா இருக்கு. தென் அதுக்கப்புறம் இந்த பவிலியன் அப்படின்னு சொல்லி மல்டி பர்பஸ் ஹால். நிச்சயமா சில்ட்ரன்ஸ் இல்லாத வெட்டிங்கே கிடையாது. ஒரு ஹீரோ ஹீரோயின் போய் சில்ட்ரன்ஸ் ஆர் த ஏஞ்சல்ஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ அவங்களுக்கு வந்து போர் அடிக்க கூடாதுங்கிறதுக்காக we have lot of play areas. அதுக்கப்புறம் ஆல் இன்டோர் கேம்ஸ், ஜிம், ஸ்விம்மிங் பூல், பேபி ஸ்விம்மிங் பூல். Yes, everything we have here. Okay. மேடம் வாங்க அப்படியே நம்ம நிலா லான் இருக்கு போய் பார்க்கலாம். நிலா லான் அப்படின்னு சொல்றேனே எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கு. ஏன்னா பேசிக்கா நிலா நைட்ல வரும், நீங்க பகல்லயே வந்து நிலா லான் அப்படி காமிக்கிறீங்க. இது வந்து ஒரு கெட் டுகெதர் ஆர் பார்ட்டிங்க்கு இது வந்து ஓபன் டு ஸ்கை ஏரியா. ஸோ ஒரு ஈவினிங் கெட் டுகெதருக்கு ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு லான் இங்கே அமைச்சிருக்கோம். இது வந்து இந்த லான் ஏரியா மட்டும் 5200 ஸ்கொயர் ஃபீட். டோட்டல் இந்த டயாஸ் எல்லாம் சேர்த்தீங்கன்னா 7200 ஸ்கொயர் ஃபீட். பியூட்டிஃபுல்லி டிசைன்ட் ஸ்டேஜ்ங்க. என்ன அற்புதமா அந்த தூண்கள் வந்து பார்க்கும்போதே வந்து நம்ம கல்ச்சர் வந்து ரொம்ப அழகா பிரதிபலிக்குது. அது கீழே நீங்க வந்து அழகான பிளான்டேஷன்ஸ் நீங்க வச்சிருக்கீங்க. அது இன்னும் சூப்பர். இப்ப நம்ம உள்ள என்ட்ரி ஆன இந்த ஒரு நுழைவாயிலே வந்து ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? சோ இதுக்கு ஏதாவது ஒரு தீம் மாதிரி பர்கோலா இஸ் தி தீம். பர்கோலா இஸ் தி தீம். இங்க என்ட்ரன்ஸ்லயும் ஒன்று இருக்கும், இந்த என்ட்ரன்ஸ்லயும் ஒன்று இருக்கும். சோ இந்த பில்லர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இது எல்லாமே மேட் இன் காரைக்குடி ஏரியா தான். நியர்பை காரைக்குடி லேனா விளக்கு அப்படிங்கிற இடத்துல தான் ப்ரொக்யூர் பண்ணோம். ஈச் அண்ட் எவ்ரி மெட்டீரியல் இங்க வந்து ப்ரொக்யூர் பண்ணது ஐ மைசெல்ஃப் ஐ இன்வால்வ் டைரக்ட்லி. இது வந்து யார்ட்டையுமே கான்ட்ராக்ட்லாம் கொடுத்து பண்ணதில்ல. ஐ மைசெல்ஃப் ஐ ஹவ் டன் தட். ஆர்கிடெக்ட்ங்கிறது நான் தான் இது ஆர்கிடெக்ட். எனக்கு இது பார்த்தனே உட்கார ஒரு ஃபீல் வந்து கிடைச்சது. ஐ அம் சூப்பர் ஹாப்பி. இங்க வந்து நிறைய பிளான்டேஷன்ஸ் வந்து நீங்க வச்சிருக்கீங்க. இதற்கான காரணம் ஏதாவது இருக்கா? சி ஆக்சுவலா லாங் பேக் ஒரு 1 year பேக் என்னோட ஃப்ரெண்டோட டாட்டர் வெட்டிங்க்கு போயிருந்தேன். அப்போ கொடிசியாவில் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. அப்போ பியூட்டிஃபுல்லாக பேக்ட்ராப் வந்து அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க ஃப்ளவர்ஸில். தட் என்னோட அனதர் ஃப்ரெண்டு தான் அதை பண்ணதும். அப்போ என்ன சார் ஒரு 3 லட்சம் இருக்குமா அப்படின்னு அவர் சொன்னார். என்ன பழம் நீ இப்படி சொல்கிற அப்படின்னு. ஹி ஸ்பெண்ட் 40 lakhs ஃபார் தட். ஓகே, ஸோ ஒரு யூஸ் அண்ட் த்ரோவுக்கு 40 lakhs செலவு பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த தீமை நான் ரெடி பண்ணேன். ஸோ இங்கே வந்து நீங்கள் பேக்ட்ராப்பே தேவையில்லை, ஒரு செடிக்கு பக்கத்தில் நின்று ஃபோட்டோ எடுத்துக்கலாம். நோ காஸ்ட் இன்வால்வ் ஃபார் தட். ஸோ ஒரு நேச்சரோட நம்ம இருக்கணும். இது வந்து இஸ் எவர் கிரீன் அண்ட் ஃப்ளாரிங் எல்லாம் இங்கே பிக் பண்ணக்கூடாதுன்னே நான் சொல்லியிருக்கேன். ஃப்ளார்ஸ் எல்லாம் ஹைபிஸ்கஸ் எல்லாம் செடியில் இருந்தால் தான் அழகாக இருக்குது. பிரிச்சோம்னா 1 hourல காஞ்சி போயிடுது. ஸோ அங்கே யாருமே நாங்கள் பூக்களை வந்து இங்கே பறிக்கிறதே இல்லை. அதாவது ஒரு டெஸ்டினேஷன் வெட்டிங் மட்டும் அப்ஜெக்டிவ் இல்லை. ஒரு கார்ப்பரேட் ட்ரைனிங்காக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோ ஷூட்டாக இருக்கட்டும். ஃபோட்டோ ஷூட்டுக்கெல்லாம் கப்புள்ஸ் தே என்ஜாய் இட் லைக் எனிதிங். இஸ் அ லைஃப் லாங் மெமரியாக இருக்கும். ஸோ அதுதான் என்னோட ரெக்வஸ்ட். இது என்னோட நோக்கமே அதான்.